வணக்கம். வாங்க, இன்றைக்கி அக்ஷய வீட்டு சமையலில் ஆடி மாதம் பிறக்க போகுதுங்க. அதனால் ஆடி மாத ஸ்பெஷலாக வந்துட்டு ஆடி வெள்ளியில் நம்ம செய்யக்கூடிய அரிசி தேங்காய் பாயாசமும் கூடவே கும்மாயமும் நம்ம பார்க்க போகிறோம். இது ரெண்டுமே ஆடி மாதம் ரொம்பவே ஸ்பெஷலாக செய்யக்கூடியது. ஆடி மாதம் பிறந்தாவே ஒரே விசேஷ நாட்கள் தான். அதனால் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே இந்த தேங்காய் அரிசி பாயாசம் செய்வாங்க. அதுவும் செட்டிநாடு ஸ்பெஷலாக கும்மாயமும் பார்க்கலாம் கூடவே. வாங்க, இப்போ அரிசி தேங்காய் பாயாசத்துக்கு நான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே அரிசி ஊற வச்சுருக்கேங்க. அரிசி பச்சரிசி ஊற வச்சுருக்கேன். இப்போ இந்த டேபிள் ஸ்பூனால் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம தண்ணியை வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இப்போ இங்கே தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தேங்காய் துருவலை ஒரு பவுலில் நம்ம அளந்துக்கலாம். இப்போ இந்த 1 கப்பு தேங்காய் துருவலை இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துடுறேன். 1 கப்பு தேங்காய் துருவல் எடுத்தால் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி எடுத்தால் சரியாக இருக்கும். நான் 2 கப்பு தேங்காய் துருவல் எடுத்துக்க போகிறேன்றதுனால 4 டேபிள் ஸ்பூன் அரிசி போட்டிருக்கேங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ தேங்காயும் அரிசியும் சேர்த்து நம்ம நல்லா மைய விழுது போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ இன்னொரு கப்பு தேங்காயும் சேர்த்து நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. நல்லா இதையும் மைய விழுது போல் அரைச்சிக்கலாம். இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் இப்போ நம்ம தேங்காய் அளந்த அதே கப்லேயே வெல்லம் அளந்துக்கலாங்க. இப்போ 2 கப்பு அளவுக்கு தேங்காவுக்கு 1 கப்பு எடுத்திங்கன்னா 1.5 கப்பு எடுத்துக்கோங்க. இப்போ நான் 2 கப்பு தேங்காய் எடுத்ததுனால 3 கப்பு அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கிறேன். இப்போ நான் கொஞ்சம் ஸ்வீட் எனக்கு கம்மியாக வேணுன்றதுனால 2.25 அளவுக்கு தான் எடுத்துருக்கேங்க. நீங்கள் ஃபுல் ஸ்வீட் வேணுன்னா 3 எடுத்துக்கோங்க. இப்போ எந்த கப்பால் நம்ம வெல்லம் எடுத்தோமோ தேங்காய் எடுத்தோமோ அதே கப்பால் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க. இப்போ இது வெல்லம் கரைஞ்சி கொதி வரட்டும் நமக்கு. இப்போ இன்னொரு கப்பு தேங்காயும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. இப்போ வெல்லம் நல்லா கொதிக்கணுங்க. இது பாகு பதெல்லாம் கிடையாது. அப்படியே ஒரு கொதி வந்தோடனே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். ஏதாவது ஒரு பாத்திரம், அடிகனமான பாத்திரம் ஏதாவது எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துடலாங்க. இப்போ நம்ம 2 கப்பு தேங்காய் எடுத்துருந்தோம். அதனால 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1க்கு 2. இப்போ நம்ம தண்ணி சேர்த்து நமக்கு நல்லா சூடாகிட்டே இருக்குங்க. இப்போ இதே மாதிரி நல்லா சூடாகினே இருக்கும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் விழுதை சேர்த்துடலாம். குக்கர் பத்துமா தெரியல. இப்போ இந்த குக்கர் ரொம்பவே சின்னதாக இருக்குது. அதனால் நான் வேறு குக்கரில் மாற்றிக்கிறேங்க. இதை அப்படியே நமக்கு கலந்து விட்டுட்டே இருக்கணும். அடி பிடிச்சிடக்கூடாது நமக்கு. ஏன்னா அரிசியும் தேங்காயும் சேர்த்துருக்கோம். இதை அப்படியே நல்லா நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இப்போ நம்ம சேர்த்து அப்படியே ஒரு கை விடாமல் நம்ம கையை தொழவி விட்டுகிட்டே இருக்கும்போது நல்லா இதை மாதிரி கொதி வருங்க. இந்த மாதிரி நல்லா ஒரு 3-4 நிமிஷம் நமக்கு அப்படியே கொதி வரணும். இது ரொம்ப ஈஸியாக வச்சு முடிச்சிடலாம். நம்ம தேங்காவை அரைச்சி எடுத்துட்டோம்னா ரொம்ப ஈஸியாக வச்சிடலாம். இப்போ இதை மாதிரி நல்லா ஒரு 3-4 நிமிஷம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இங்கே கொதி வைக்க வச்சு இறக்கி வச்சுருக்க வெல்லத்தை, வெல்லம் சுத்தமாக தான் இருக்குது, நானாக இருந்தாலும் வடிகட்டி சேர்த்துக்கிறேன். அப்படியே வடிகட்டிக்கலாங்க. வெல்லம் சேர்த்துட்டு அப்படியே ஒரு கலந்து விட்டுறலாம். ஒரு 2 சிட்டிகை மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம், ஸ்வீட் தூக்கி கொடுக்கறதுக்கு நமக்கு. இப்போ பார்க்குறதுக்கு இது அப்படியே தண்ணியாக தாங்க இருக்கும். அப்புறம் கொஞ்சம் ஆற நமக்கு கொஞ்சம் நேரம் கெட்டிப்பட ஆரம்பிக்கும். இப்போ ஸ்டவ்வில் இந்த பக்கம் ஒரு பேன் வச்சுருக்கேங்க. இதில் கொஞ்சமாக நம்ம நெய் சேர்த்துடலாம். இப்போ இதில் நமக்கு தேவையான அளவுக்கு முந்திரி சேர்த்துக்கலாங்க. முந்திரி சேர்த்து அப்படியே வறுத்துக்கலாம். இப்போ முந்திரி ஒரு நல்லா பொன்னிறமாக நம்ம வறுப்பட்டதுக்கப்புறம் நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா ஏலக்காய் தூளும் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுடலாம்.
இப்போ நமக்கு ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப டேஸ்டியான தேங்காய் அரிசி பாயாசம் ரெடி ஆயிடுச்சுங்க. இதில் நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா திராட்சை கூட தாளித்து சேர்த்துக்கலாம், இல்லை தேங்காவை பல்லாக வந்து நீங்கள் கட் பண்ணி அதையும் தாளித்து சேர்க்க விருப்பப்பட்டிங்கன்னா சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்தது வந்து நம்ம செட்டிநாடு ஸ்பெஷல் குமாயம் பார்த்துடலாங்க. இப்போ குமாயத்துக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கிளாஸ் அளவுக்கு, ஒரு கப் அளவுக்கு முழு உருட்டு வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்துட்டு நம்ம லோ ஃப்ளேம் வச்சு நல்லா வறுத்துக்கணும். ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும், ஏன்னா அது கருகிடக்கூடாது. இதில் முக்கியமானதே கருகாமல் நம்ம வறுத்துக்கணும். நல்ல ஒரு லேசாக ஒரு நமக்கு செவந்து வரும்போது வாசம் வரும். அப்போ நம்ம எடுத்து ஒரு தட்டில் மாற்றிடலாம். இப்போ அதே கப்பாலே 1/4 கிளாஸ் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேங்க. இப்போ நம்ம பாசிப்பருப்பையும் இந்த மாதிரி லேசாக ஒரு வாசம் வர வரைக்கும் நல்லா ஒரு லேசாக ஒரு கலர் மாறி வரும்போது நம்ம எடுத்துடலாம். அடுத்தது 1/4 கப் அளவுக்கு அரிசி, பச்சரிசி எடுத்துக்கலாங்க. இதையும் வந்துட்டு நம்ம வறுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப வந்து நமக்கு வந்து கலர் வராது பச்சரிசின்றதுனால, லேசாக பொரிஞ்ச மாதிரி வரும். அது கூடவே 3 ஏலக்காவும் சேர்த்து அப்படியே வறுத்துடலாங்க. வறுத்துட்டு இப்போ மாற்றிடலாம். இப்போ எல்லாத்தையும் ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. எட்டுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ வந்து நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து இது வந்து நம்ம வந்துட்டு நல்லா ஒரு மாவு சலிக்கிற ஜல்லடையில், நல்ல நைஸாக இருக்கிற ஜல்லடை இருக்கும் இல்லைங்களா, அதில் வந்து நம்ம வந்து சலிச்சிக்கணும். மீதி வர இதில் வர திப்பியை வந்து பார்த்திங்கன்னா திரும்பியும் மிக்சியில் சேர்த்து அரைச்சி திரும்பி சலித்து அதை மாதிரி எடுத்துக்கலாம். நீங்கள் குவான்டிட்டி அதிகமாக செய்கிறீங்கன்னா மில்லில் கூட போய் நீங்கள் வந்து அரைச்சிக்கலாம். இந்த மாவை வந்து நம்ம 2 மாதம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. இப்போ ஃபஸ்ட்டு குமாயத்துக்கு குமாயம் மாவை நம்ம அரைச்சி வச்சுட்டோங்க. இப்போ அடுத்தது வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் வெல்லம் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் வந்துட்டு இன்றைக்கி மண்டை வெல்லம் தான் எடுத்துருக்கேன். நீங்கள் இதில் வேணும்னா கருப்பட்டி கூட சேர்த்துக்கலாம். ஸ்வீட் வந்து நம்மளுடைய விருப்பம். உங்களுக்கு வந்துட்டு ஒரு கொஞ்சம் 1லேருந்து ஒரு 1.5 கப் அளவு வரைக்கும் செஞ்சுக்கலாம். இன்றைக்கி நான் வந்து 1.5 சேர்த்துக்க போகிறேன். இதில் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாங்க. இப்போ வெல்லம் கரையிறதுக்குள்ளே நம்ம வந்துட்டு செஞ்சு வச்ச தேங்காய் அரிசி பாயாசம் வந்து டேஸ்ட் பார்த்துடலாங்க. தேங்காய் அரிசி பாயாசம் ரொம்பவே நல்லாயிருக்கு. நீங்கள் இப்போ ஆடி மாதத்தில் கோயிலுக்கெலாம் பிரசாதமாக செஞ்சு எடுத்துகிட்டு போனால் ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கிற தேங்காவும் அரிசியும் வச்சு ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் அந்த பாயாசம். அது மாதிரி டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த தேங்காயோடைய வாசம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. வெல்லம் வந்து இந்த மாதிரி நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வந்தால் நமக்கு சரியாக இருக்கும். இதை இறக்கிடலாங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த குமாயம் மாவை ஒரு கிளாஸில், இப்போ வெல்லம் அளந்த கிளாஸ்லேயே நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாவு நம்ம வந்து ரெடி பண்ணி ஒரு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 2 மாதத்துக்கு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வெள்ளை உளுந்தில் பண்ணியிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் ஹெல்த்தியாக வேணும்னா கருப்பு உளுந்துலேயும் பண்ணிக்கலாம் நம்ம. ஏன்னா பெண்களுக்கெலாம் வந்து பெண் பிள்ளைங்களுக்கெலாம் ரொம்பவே நல்லது உளுந்துன்றதுனால. அதே மாதிரி கருப்பட்டி சேர்த்தா இன்னமும் நல்லது, ரொம்ப ஆரோக்கியமானதுங்க. இப்போ ஒரு கடாயில் ஆன் பண்ணல, ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருக்கு. இப்போ இந்த மாவை வந்து இந்த கடாயில் சேர்த்துடலாம். இப்போ இதில் தண்ணி சேர்த்துடலாங்க. இப்போ இதில் மாவு அளந்த கப்லே 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். ஏற்கனவே வெல்லம் கரைக்கிறதுக்கு ஒரு கிளாஸ் சேர்த்துருக்கேன் தண்ணி. இப்போ இது 2. இப்போ நமக்கு 3 கிளாஸ் மொத்தமாக தண்ணி சேர்த்துருக்கோம். 1 கப்பு மாவுக்கு 3லேருந்து 3.5 வரைக்கும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு லூஸாக வரணுன்னா ஒரு 3.5 கிளாஸ் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை கலந்துடலாம். ஒரு விஸ்க் வச்சு கலக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ ஸ்டவ்வும் நான் ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். 2 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இந்த மாவு தண்ணி சேர்த்து இப்படி கலக்கும் போதே பார்த்திங்கன்னா அந்த நல்லா உளுத்த மாவு நல்லா ஒரு வாசனை வருது. இந்த விஸ்க் வச்சு கலக்கும் போது இந்த மாவு வந்துட்டு நமக்கு உருண்டை கட்டிக்காமல் இருக்கும். இப்போ நம்ம தண்ணி சேர்த்து அப்படியே கலந்துகிட்டே இருக்கும்போது ஒரு 3-4 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியமாக ஆயிடுச்சு பாருங்கள். இது அப்படியே கொஞ்சம் நேரம் கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி கெட்டியமாக நமக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வடிகட்டி வச்சு வெள்ளை தண்ணியை வடிகட்டிக்கலாங்க. இப்போ வடிகட்டிட்டு அப்படியே ஃப்ளேம் வந்து பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இதை அப்படியே நம்ம வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம்னா, இந்த விஸ்காலே நம்ம கலந்து விட்டோம்னா இந்த பிக்னர்ஸ்க்கெலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த விஸ்க் வச்சு கலந்து விடுறது. அப்படியே சைடில் இருக்கிறதையும் அப்படியே எடுத்து விட்டுங்க. எடுத்து விட்டுட்டு அப்படியே கலந்து விடுங்க. ஏன்னா சைடில் இருக்கிறத எடுத்து விட்டால் தான் நமக்கு வந்துட்டு செட் ஆகாமல் இருக்கும். இல்லை சைடில் போய் செட் ஆகிருக்கும் மாவு. இப்போ வெள்ளை தண்ணி சேர்த்து அப்படியே லோ ஃப்ளேம்லேயே திரும்பியும் கலந்து விட்டே தான் இந்த மாதிரி கெட்டி பட்டு அப்படியே வருங்க. இப்போ நம்ம வந்துட்டு
கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். பாத்திரமும் கொஞ்சம் கனமாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அடிகனமான பாத்திரம் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ விஸ்க் எடுத்துகிட்டு நம்ம வந்து கரண்டி போட்டுட்டோங்க. கரண்டி போட்டுட்டு அப்படியே நம்ம வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை சேர்த்து நம்ம கலந்துட்டோம்னா நமக்கு அப்படியே வந்துட்டு ஒரு கொதி மேலே வந்து பபிள்ஸ் பார்த்திங்கன்னா அப்படியே கொதி வரும். அதை மாதிரி நல்லா மாவு வெந்து வருது. நடுவில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து அப்படியே கலர வேண்டியது தான். அப்படியே வானலில் நமக்கு ஒட்டாமல் அப்படியே நமக்கு அல்வா பதத்தில் நல்லா சுருண்டு வரும்போது நம்ம எடுத்துடலாம். இப்போ வந்துட்டு நமக்கு நல்லா சுருண்டு இந்த மாதிரி கெட்டியமாக வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ சுட சுட இருக்குது. அப்படியே ஒரு ஸ்பூனால் எடுத்துட்டு இதை மாதிரி கையால் நமக்கு எடுத்து அப்படியே நல்லா உருட்டுற மாதிரி வந்துச்சுன்னா கையில் ஒட்டாமல் இதுதாங்க பதம். நமக்கு நல்லா அல்வா பதத்தில் இருக்குது. இப்போ நமக்கு ஆடி கும்மாயமும் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ டேஸ்ட் பார்த்துடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரொம்ப ஹெல்த்தியானது. வீட்டில் பெண் பிள்ளைங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம், நம்மளும் சாப்பிட்லாம். அந்த மாதிரி நல்லா வாயில் வச்சோன்னே அப்படியே நல்லா வழன்னு உள்ள போகுது. நீங்களும் 2 ரெசிபியும் இந்த ஆடி மாதத்தில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.